கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் தோத்திரங்களும். இந்த தவக்காலங்களிலே தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை காலை தோறும் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் அதை கேட்டு பலர் தொடர்புபடுத்தி உற்சாகப்படுத்தீர்கள், நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் விசேஷமாக 1 ராஜாக்கள் புஸ்தகத்திலே 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே எலியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டுடைய தூதன் சொல்லுகிறான், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லுகிறார். அரைஸ் அண்ட் ஈட் for the journey is too great for you என்று சொல்லுகிறார். உன்னுடைய பிரயாணம் வெகு தூரமான ஒரு பிரயாணம் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எலியா தீர்க்கதரிசி பற்றி நமக்கு நன்றாக தெரியும். அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி. அவரே சோர்வுற்று இந்த சூறை செடியின் கீழே அமிழ்ந்திருக்கின்ற போது கர்த்தருடைய தூதன் அவரை உற்சாகப்படுத்தி நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லுகின்றார். நாம் நிற்கின்ற இடம் பாத்தீங்கன்னா பெங்களூர் பைபாஸ் ரோடு. இதுல எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சிருக்காங்க. அந்த போர்டுல மும்பை 1295 கிலோமீட்டர், கல்கத்தா 1720 கிலோமீட்டர். இந்த ரோட்ல பிரயாணம் பண்ணோம்னா ஒரு 2-3 நாள் பிரயாணம் பண்ணாதான் மும்பை கல்கத்தா போக முடியும். ஒரு நீண்ட பயணம். இந்த உலக பிரகாரமாகவே ஒரு நீண்ட பயணம் சென்றால் மாத்திரம்தான் ஒரு இடத்துக்கு போக முடியும். ஆனால் இங்கு எலியா ஒரு ஆவிக்குரிய சோர்விலே, ஒரு மன சோர்விலே, உடல் சோர்விலே அமர்ந்திருக்கின்ற போது ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி உணவு கொடுத்து ஓய்வு கொடுத்து அவருக்கு உற்சாகத்தை கொடுத்து மீண்டும் தன்னுடைய இறைப்பணியை செய்ய ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கின்றார். எலியாவை பத்தி நமக்கு நல்லா தெரியும். எலியா ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான தீர்க்கதரிசி. அவர் எத்தனையோ அற்புதங்களை செய்தார். ஆனால் எசபெலுக்காக பயந்து அந்த இடத்துல அவர் சூறை செடியிலே அமர்ந்து கொண்டு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும் என்று சொல்லி இந்த வாழ்க்கையை போதும் நான் வாழ்ந்த வாழ்க்கை என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பல சூழல்களிலே ஏன் இந்த வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்ளுகிறேன் என்று நிலை வரலாம். பல்வேறு தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம். ஆனால் முடித்துக் கொள்ளுகின்ற அதிகாரம் இந்த உலகத்திலே யாருக்கும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் எலியாவுக்கு சொல்றது போல தைரியமாக இரு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லுகிறது போல சோர்வுற்று இருக்கிற போது, சூறை செடியில் அமர்ந்திருக்கிற அனுபவத்திற்குள்ளாக இருக்கின்ற போது ஆண்டவருடைய இந்த வார்த்தை, அன்பான சகோதரனே, சகோதரியே, தம்பியே, தங்கச்சியே, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் உடல் ரீதியாக இருக்கலாம் அல்லது ஆவிக்குரிய சோர்வுகள் ஏற்பட்டு இருக்கிற நேரத்துல இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும். நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். God bless you.